முக்கிய செய்தி: ஆபத்தான சட்ட திருத்தத்தால் மக்களாட்சி மிக பெரும் அச்சுறுத்தலை எதிர்நோக்கி இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேர்தல் சட்ட திருத்தத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் வெளிப்படைத்தன்மை கொண்ட தேர்தல் முறை ஒழிக்கும் வகையில் தேர்தல் நடத்தை விதிகள் 93(2) செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆபத்தான திருத்தத்தால் மக்களாட்சி தனது மாபெரும் அச்சுறுத்தலுக்கு ஒன்றிய பாஜக அரசிடமிருந்து எதிர்நோக்கி இருப்பதாய் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக குறிப்பிடத்தக்க வாக்குச்சாவடிகளில் சிசிடிவி காட்சி பதிவுகளை வழங்குமாறு பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற பிறப்பித்த உத்தரவை அடுத்து சிசிடிவி பதிவுகள் மற்றும் தேர்தல் தொடர்பான பிற ஆவணங்களை பொது ஆய்வுக்கு உட்படுத்தப்படுவதை தடுக்கும் வகையில் மத்திய அரசானது இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இருப்பதாகவும், இதன் மூலம் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலான கூறுகள் ஒன்றினை அழிந்து விட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய பாஜக அரசிடம் பயந்து குறிப்பாக ஹரியானா மாநில தேர்தலோடு நிற்கவில்லை என்றும், அண்மையில் மகாராஷ்டிரா தேர்தலின் புனித தன்மையும் கெடுத்த பெற்ற பொய்யான வெற்றிகளை தான் எதிர்பார்த்து இருப்பதாகவும், தனது அமைப்பின் சுதந்திரத்திற்காக போராடுவதற்கு பதிலாக தேர்தல் ஆணையமும் பிரதமர் மோடியும் தலைமையிலான அரசின் அழுத்தத்திற்கு மனமுகந்து தொடர்ச்சியாக இந்த செயலில் செயல்பட்டு வருவதாகவும், நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தல்கள் நடைபெறுவதன் மீது தொடுக்கப்பட்டுள்ள மக்களாட்சிக்கு விரோதமான இந்த தாக்குதல்களை எதிர்க்க பாஜக தலைமையிலாக மத்திய அரசை அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகள் உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சிகளிலும் முன்வர வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பஞ்சாப், ஹரியானா போன்ற தேர்தலில் நடைபெற்றிருந்த அந்த சிசிடிவி காட்சி பதிவுகளை குறிப்பாக வெளியிட வேண்டும் என்ற நீதிமன்றத்தின் உத்தரவை தொடர்ந்து இந்த தேர்தல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருப்பதாகவும், இதனை எதிர்ப்பதற்காக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் உட்பட அனைத்து கட்சிகளும் முன்வர வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொள்வதாக தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா.